ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்மளுடைய கற்கவல்க சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 1 உள்ள கல்விக்கண் திறந்தவர் அப்படிங்கிற ஒரு உரைநடை உலகம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னால நமக்கு யாருன்னு தெரியும், காமராஜர். இதில் காமராஜர் கல்விக்காக கொண்டு வந்து சில திட்டங்களை தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. நுழையும் முன் கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்கத்தில் ஆசிரியரினுடைய வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். அதாவது ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணாங்கன்னா, மாணவர்கள்லாம் வந்துட்டு ஆசிரியரோட வீட்டில் போய் தங்கி அப்படி வந்துட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று, அதாவது ஆசிரியரோட வீட்டுக்கு சென்று தங்காமல் சும்மா போயிட்டு வந்துட்டு அப்படி படிச்சுட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். அதான் வந்துட்டு இப்போ இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் வந்து பள்ளிகள் வந்து இருந்தது. ரேராக தான் முன்னாடிலாம் வந்து ஸ்கூல்ஸ் இருக்கும். இன்று பள்ளிகளோட எண்ணிக்கை வந்து அதிகரித்துள்ளது. இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள். நிகழ்வு 1. நிகழ்வு 1ல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவர்கள்லாம் வந்துட்டு ஆடு மேய்ச்சிட்ருக்குறாங்க. அந்த வழியாக வந்து ஒரு கார் போகுது. அங்கே அதுலேருந்து ஒருத்தவர் இறங்கி ஆடு மேய்ச்சிட்ருக்க சிறுவர்களை கூப்பிட்டு பேசிகிட்ருக்காரு. என்னடா தம்பிங்களா, பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிட்ருக்கீங்க, ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பள்ளிக்கூடமா, அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது, பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது அப்படின்னு சிறுவர்கள் வந்து சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லோரும் படிக்க போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் பொழுது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவர்கள் சொல்கிறாங்க. அப்போது அந்த நிகழ்வுனால தான் வந்துட்டு என்ன காமராஜர் முடிவு பண்ணாருன்னா, ஊர்தோறும் ஒரு பள்ளிக்கூடங்களை திறக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். இந்த நிகழ்வுனால மட்டும்தான் ஊர்தோறும் ஒரு பள்ளிக்கூடங்களை வந்து திறக்கணும்னு முடிவுக்கு வந்தார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நிகழ்வு 2. பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்கச் சென்றார் அவர். அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நாடு முன்னேறும், நம்மளுடைய மாணவர்களோட படிப்பறிவு இருந்தால் மட்டும்தான் நாடு முன்னேறும் அப்படிங்கிறதுனால நாடு முழுக்க வந்து 50,000 பள்ளிகளை திறக்க வந்து முடிவு பண்ணியிருக்கோம். குழந்தைங்க நீங்கள் வந்து எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க, இப்படி நீண்ட தூரம் நடந்து போனால் ரொம்ப டயர்டாயிருவீங்க, களைச்சி போயிடுவீங்க, அப்புறம் எப்படி படிக்க முடியும். அதனால் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, இது எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி. ஓகேங்களா. 1 மைலில் ஆரம்ப பள்ளி, 3 மைலில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும்னு ஒரு திட்டத்தை பற்றி அங்கே பேசியிருக்கிறாரு. அதன் மூலியமாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஸ்கூல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 1 மைலில் ஒரு ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி அப்படின்னு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நிகழ்வு 3ல் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் வந்து தேசிய கொடி ஏற்றத்துக்காக அவரை வந்து கூப்பிட்ருந்தாங்க. அப்போது தேசிய கொடி ஏற்றிட்டுருக்கும் பொழுது எல்லோரும் எந்திரிச்சு நின்று வணக்கம் வச்சாங்க. அப்போது ஒரு சிறுவன் வந்து மயங்கி விழுந்துட்டான். அப்போ என்ன பண்ணாங்க, தண்ணி தெளித்து எழுப்பி மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் அந்த சிறுவன்கிட்ட காமராஜர் கேட்குறாங்க, காலையில் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வந்து சாப்பிடலை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் கேட்கும்போது, சாப்பிட வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இதற்கு பிறகு தான் என்ன பண்ணாருன்னா, படிக்க வர மாணவர்களுக்கு ஒரு வேளையாச்சும் உணவு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி காமராஜர் முடிவு பண்ணார். அதான் வந்துட்டு இந்த மதிய உணவு திட்டம் இருக்குது இல்லைங்களா, அது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நிகழ்வு 4. பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார். இந்த காற்றாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. இந்த ஸ்கூல் வந்துட்டு ஒரு சைடு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்துமே மாணவர்கள் வருவாங்க. ஆனால் அதுக்கு இடையில வந்து காட்டாறு போயிட்டுருக்கு. அப்போ இந்த சைட்லேருந்து மாணவர்கள் எப்படி ஸ்கூலுக்கு வருவாங்க, இந்த மாதிரி தண்ணி போயிட்டுருந்தா அப்படின்னு கேட்கும் பொழுது, அவங்க வந்து மழை காலத்தில் மட்டும் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவாங்க, வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த அதிகாரி. அதுக்கு வந்துட்டு இந்த சைடும் வந்துட்டு ஒரு பள்ளிக்கூடம் அமைக்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு காமராஜர் சொல்லியிருப்பாங்க. அப்போது வந்துட்டு அவர் அதிகாரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கல்வித்துறையோட விதியின்படி 3 மைல் தூரத்திற்குள் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வந்து வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு அதிகாரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போது காமராஜர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த காட்டாரை வந்து காரணம் காட்டுங்க,
காரணம் காட்டி இந்த பக்கமும் ஒரு பள்ளிக்கூடம் அமைக்கிறதுக்கு அனுமதி கேளுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாருன்னா காமராஜர் சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லியிருப்பார். இப்போது இந்த 4 நிகழ்வு நடந்தது இல்லைங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திட்டம் வந்து காமராஜர் கொண்டு வந்தார். அதை ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா? குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா? பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா? கல்வித்துறை விதிகளை மாணவர்களுடைய நலனுக்காக மாற்றி கல்வித்துறையின் விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடத்திலேயே பள்ளிக்கூடத்தை திறக்க செய்ய சிந்தனையாளர் யார் தெரியுமா? அப்போது இதெல்லாம் யார் தெரியுமானா கல்வி கண் திறந்த நம்மளுடைய காமராஜர் அவர் தான் கல்வி கண் திறந்தவர் என்று யார் தந்தை பெரியாரால் மனமாற பாராட்ட பெற்றவர் தான் வந்துட்டு காமராஜர். ஓகேங்களா, மறைந்த மேனாள் முதல்வர் காமராஜர். யாரால் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட பெற்றார்னா தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர். ஓகேங்களா, இவருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 இருக்குது. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு காமராசனுடைய கல்வி பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் கல்விக்காக பண்ண பணிகள் என்னென்னா, காமராஜர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய என்ன பண்ணார், 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டு இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் உடனடியாக வந்து திறக்கணும்னு சொல்லி ஆணையிட்டார். 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன, அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். இதான் அவர் வந்து ஃபஸ்ட்டு அமைச்சராக ஆன உடனே ஃபஸ்ட்டு செஞ்ச ஒரு கல்விக்காக செஞ்ச விஷயம். ஓகேங்களா, மாநிலம் முழுவதும் அனைவரும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். இலவச கட்டாய கல்வியை கொண்டு வந்தார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அடுத்து என்ன பண்ணாருன்னா, பசி இல்லாமல் மாணவர்கள் படிக்கணுங்கிறதுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், அடுத்து ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு காலேஜுக்காக என்ன பண்ணாங்க, இன்ஜினியரிங் காலேஜு, மெடிக்கல் காலேஜ், அப்புறம் வந்து வெட்டினரி காலேஜ், இந்த மாதிரி காலேஜஸை வந்துட்டு என்ன பண்ணார், புதிதாக தொடங்கினாராமா. என்னென்ன காலேஜ்? பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, தொடங்கியிருக்கிறார். பல கிளை நூலகங்களை தொடங்கியிருக்கிறார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர். நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. என்னென்னா, மூடப்பட்ட 6000 தொடக்கப்பள்ளிகளை திறந்திருக்காரு, இலவச கட்டாய கல்வி கொண்டு வந்திருக்காரு, மதிய உணவு திட்டம், சீருடை, பள்ளி சீரமைப்பு மாநாடு அதெல்லாம் நடத்தியிருக்காரு. நெக்ஸ்ட்டு காலேஜஸ் கொண்டு வந்திருக்கிறாரு, கிளை நூலகங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. ஓகேங்களா, அதாவது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காமராசருக்காக செய்யப்பட்ட சிறப்புகள். அவருக்காக செய்யப்பட்ட சிறப்புகள் என்ன அப்படின்னா தெரிந்து கொள்வோம்ல, பார்க்கலாம். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது நடுவண் அரசு. எந்த அரசு? நடுவண் அரசு. ஓகேங்களா, அடுத்து காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டது. காமராஜர் வாழ்ந்த இல்லங்களை வந்துட்டு அரசுடைமை ஆக்கப்பட்டு என்ன பண்ணாங்க, அவருடைய நினைவு இல்லங்களாக மாற்றினாங்க.
சென்னை மெரினா பீச்சில் மெரினா கடற்கரையில் அவருக்குன்னு ஒரு சிலை வந்து வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு காமராஜருக்காக அரசு செய்யப்பட்ட சிறப்புகள். சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜரோட பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராஜருக்குன்னு ஒரு மணிமண்டபம் இருக்குது. அந்த மணிமண்டபம் எப்போ அமைச்சாங்க அப்படின்னா 02/10/2000 அமைச்சு 25 வருஷம் ஆச்சு. ஓகேங்களா. ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளாக ஜூலை 15ஆம் நாள் அந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. தெரிந்து கொள்வோம்ல என்னென்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகத்தை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம்னு பெயர் சூட்டப்பட்டாங்க. நடுவண் அரசு வந்து அவங்களுக்கு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. அவர் வாழ்ந்த இல்லங்களை வந்து நினைவு இல்லங்களாக மாற்றினாங்க. சென்னை மெரினா பீச்சில் சிலை வச்சாங்க. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு இவரோட பேர் வச்சுருக்காங்க. கன்னியாகுமரியில் இவருக்குன்னு ஒரு மணிமண்டபம் இருக்குது. ஆண்டுதோறும் அது அவருடைய பர்த்டே டேட்டை வந்துட்டு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதில் உள்ள புக் பேக் கொஷின் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்னன்னா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. ஆப்ஷன் ஆ, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி. ஆப்ஷன் ஆ. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. ஆப்ஷன் ஆ. காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ, காட்டாறு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஷ் அறிமுகப்படுத்தினார். சீருடை யூனிஃபார்ம் சீருடை அறிமுகப்படுத்தினார். செகண்ட் ஒன், காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனமாற பாராட்டியவர் யாருன்னா தந்தை பெரியார் தான் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நூலகம் நோக்கி அப்படிங்கிற ஒரு விரிவானம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்க வெல்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.